நேற்று வந்து எனக்கு டெல்க் ஏ டு பி ஒன் எக்ஸாம் இருந்தது. ஸோ எக்ஸாம் எழுத தான் நான் போயிருந்தேன். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து, நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. கொஞ்சம் ஹார்டராக தான் இருந்தது. அண்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி டிடிஇசெட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ முன்னாடிலாம் டிடிஇசெட் எக்ஸாம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்டகிரேஷன் கோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து அந்த டிடிஇசெட் எக்ஸாம் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு பதிலாக ஏ டு பி ஒன் வந்து டெல்கில் பண்ணிக்கலாம். பட் வந்து சிலபஸ் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வந்து என்ன கேட்டால் வந்து எனக்கு டிடிஇசெட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஏ டு பி ஒன்னை விட. அண்ட் நேற்று நான் எக்ஸாம் எழுத போயிருந்தப்போ தான் தெரியுது, நிறைய பேர் வந்து டிடிஇசெட்டோட சிலபஸ் தான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சிலபஸ் இல்லாமல் எக்ஸாம் வந்து எழுத முடியாதானா? எழுதலாம். ஸோ நம்ம சிலபஸ் தெரிஞ்சால் அதுக்கான நிறைய மோக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து டெல்க் ஏ டு பி ஒன்க்கு வந்து நிறையா மோக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு புக்கு வந்து ஏப்ரல் எண்ணில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேட் லக், எனக்கு வந்து அந்த புக் கிடைக்கல. ஸோ நீங்கள் அப்கமிங்கில் யாராவது எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த புக்கை வாங்கி நிறையா மோக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும்.